ஸ்ரீரங்கத்தில் முதலையிடம் சிக்கிய கஜேந்திரனுக்கு இறைவன் மோட்சம் அளித்த நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வைணவ தலங்களில் முதன்மையானது. இக்கோவிலில் கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி நடந்தது. மன்னன் ஒருவன் ரிஷியின் சாபத்தால் யானையாக புறப்படுத்தான். யானை இறைவனின் பூஜைக்காக குளத்தில் மலரை பறித்தபோது முதலையிடம் சிக்கியது. தன்னை காப்பாற்ற வேண்டி ஆதிமூலமே என யானை அபயக்குரல் எழுப்பிய போது இறைவன் முதலையை கொன்று யானையை காப்பாற்றியதாக வரலாறு. கஜேந்திர மோட்சம் எனப்படும் இந்நிகழ்ச்சிக்காக ஞாயிறன்று நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து அம்மா மண்டபம் மற்றும் ஆஸ்தான மண்டபத்துக்கு எழுந்தருளினார். கோவில் யானை ஆண்டாள் மூலம் கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி நடந்தது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக தினமும் ஒரு பூவை பறித்து கொண்டு எம்பெருமான் திருவடியிலே எடுத்த வேண்டும் என்ற பொழுது ஒரு நாள் ஒரு முதலை அதன் காலை பற்றி கொண்டது. அந்த கஜேந்திரன் அப்படிங்கின்ற யானை முடியிலே பகவான் தான் ரட்சகன் என்று தெரிந்து கொண்டு நாராயணா நாகனையாய் ஓ ஓராய் அப்படி பகவான் காப்பாற்றி அந்த கஜேந்திரனை மோட்சம் கொடுத்ததாக அந்த முதலையை தக்கரத்தால் அந்த முதலையை கொன்று அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தது விசேஷமான பாகவத புராணம் சொல்லுகின்றது. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதைப் போலவே ஸ்ரீரங்கத்தில் இறைவன் காவிரி ஆற்றில் இறங்கி கஜேந்திர மோட்சம் அளித்தார். இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர்.